இன்றைய தினம் நபித்தோழர்களுடைய வரலாற்றிலிருந்து ஒரு சில பக்கங்கள். அவர்கள் திருமறை குரானை தொடர்பு கொள்வதற்காக திருமறை குரானோடு அவர்கள் வைத்திருந்த தொடர்பு, அதிலே அவர்களுடைய வாழ்க்கை எந்த அளவிற்கு இருந்தது, எவ்வளவு தொடர்போடு வாழ்ந்தார்கள், அதனை கற்பதிலே எந்த அளவிற்கு ஈடுபட்டார்கள் என்று அந்த வரலாற்றினுடைய ஒரு சில பக்கங்களை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். குரானை கற்பதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய சிறப்புகள் என்ன? அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதன் குரானை தினம் தினம் ஓதி வருகின்றார் என்றால் அந்த மனிதரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்லுகின்றார், குரானை தொடர்ச்சியாக நீங்கள் ஓதி வாருங்கள். ஏனென்றால் அந்த குரான் நாளை மறுமையிலே உங்களுக்காக சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்கும் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இது மட்டுமா? ஒரு மனிதன் குரானை கற்றுக்கொள்கின்றார். எந்த அளவிற்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அழகிய குரலிலே அவர் திருமறை குரானை கற்றுக்கொண்டு ஓதினார். அப்படி ஓதி வரக்கூடிய மனிதருடைய மறுமை நிலையை பற்றி சொல்லுகின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், யார் குரானை மனனமிட்டு அழகிய குரலிலே அதை ஓதி வருகின்றாரோ அப்பேற்பட்ட மனிதர் நாளை மறுமை நாளில் சங்கைக்குரிய அந்த வானவர்களோடு இருக்கக்கூடிய வாய்ப்பை அந்த மக்கள் பெறுவார்கள் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் குரானை மனனமிட்டு ஓதி வரக்கூடிய மக்கள் நாளைக்கு வானவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெறுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. இன்றைக்கு அந்த மனனமிட்டு நாம் ஓதி வருகின்றோமா? திருமறை குரானை எத்தனை அத்தியாயங்களை நாம் மனனம் செய்திருக்கின்றோம்? யோசித்து பெற கடமைப்பட்டுள்ளோம். இது மட்டுமா? மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நாம் இந்த உலகத்திலேயே சிறந்தவர்கள் யார் என்று நம்மிடத்திலே கேட்டால் ஒவ்வொரு சாரார்களை சொல்லுவோம். யார் இருப்பதிலேயே அழகாக இருக்கின்றாரோ அந்த அழகான மனிதர்களை சிறந்தவர்கள் என்போம். யார் நல்ல பொருளாதார பலம் படைத்தவர்களாக நல்ல பணக்காரர்களாக இருக்கின்றார்களோ அவர்களை சிறந்தவர்கள் என்போம். அல்லது நல்ல உடல் வலிமையோடு யார் இருக்கின்றார்களோ அப்பேற்பட்டவர்களை நாம் சிறந்தவர்கள் என்போம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகின்றார்கள், உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், உங்களில் யார் குர்ஆனை கற்று அதனை பிறருக்கும் கற்றுக் கொடுக்கின்றாரோ அவர்தான் உங்களிலே ஆகச் சிறந்தவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், முதலாவதாக அவர் குர்ஆனை கற்றுக்கொள்கின்றார். கற்றுக்கொண்ட குர்ஆனை பிற மனிதருக்கு கற்றுக் கொடுக்கின்றார். அவர்தான் அல்லாஹ்வுடைய பாதையிலே சிறந்தவர் என்று ரசூலுல்லாஹ் சொல்லுகின்றார் என்றால் இது போன்ற ஏராளமான சிறப்பு, இது போன்ற ஏராளமான கண்ணியம் திருமறை குர்ஆனை எடுத்து படிக்கக்கூடிய மக்களிற்கு, அதனை மனனம் செய்யக்கூடிய மக்களிற்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் கற்றுத் தந்திருக்கின்றார்களே. அந்த குர்ஆனிற்காக நாம் ஒதுக்கிய நேரங்கள் என்ன? அதனை கற்றுக்கொள்வதற்காக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒதுக்கிய நேரங்கள் என்ன? யோசித்து பார கடமைப்பட்டுள்ளோம். நபித்தோழர்களுடைய வாழ்க்கையினை கொஞ்சம் திரும்பி பாருங்கள். குர்ஆனை கற்றுக்கொள்வதனுடைய சிறப்பை உணர்ந்தார்கள். உணர்ந்த காரணத்தினால் கற்றுக்கொள்வதற்கு எந்த அளவிற்கு சிரமப்பட்டார்கள் என்றால் வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருந்தும் கூட அதனை பயன்படுத்தி கற்றுக்கொண்டார்கள். எந்த அளவிற்கு என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்திலே வாழ்ந்த ஒரு நபித்தோழர், அம்ர் பின் சலமா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், ஒரு முறை இந்த நபித்தோழர் அவருடைய கூட்டத்தோடு மக்கா வெற்றியின் பொழுது ரசூலுல்லாஹ்வை சந்திக்க வருகின்றார். அவருடைய வரலாற்றை நமக்கு அல்லாஹ்வுடைய அந்த நபித்தோழர் சொல்லித் தருகின்றார்கள். அதாவது இந்த நபித்தோழர் சவுதி அரேபியா இருக்கின்றதே, அந்த அரேபியாவினுடைய நடுப்பகுதியிலே வசித்து வந்த ஒரு நபித்தோழர் சொல்லுகின்றார். அப்படியே அவர்கள் அவருடைய கூட்டத்தாரோடு வசித்து வருகின்ற பொழுது நபிகளாரை பற்றிய செய்தி அவர்களுடைய காதுகளுக்கு கிடைக்கின்றது. மக்காவிலே ஒரு மனிதர் வந்திருக்கின்றார், தன்னை நபி என்று வாதிடுகின்றார், தனக்கு வஹி வருகின்றது என்கின்றார். இந்த செய்தி அந்த நபித்தோழருடைய கூட்டத்தாருக்கு கிடைத்ததுமே தொடர்ந்து ரசூலுல்லாஹ்வை பற்றி செய்திகளை சேகரிக்க ஆரம்பிக்கின்றார்கள். அவர்களுடைய பகுதியை கடந்து செல்லக்கூடிய பயணிகள் வழியாக ரசூலுல்லாஹ்வை பற்றிய செய்தி அந்த நபிக்கு என்னவாயிற்று, அவரை ஏற்றுக்கொண்ட மக்கள் அந்த மக்களுக்கு என்னவாயிற்று, ஒவ்வொரு செய்தியாக சேகரிக்கின்றார்கள். ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செய்து விட்டார், செய்தி சேகரிக்கின்றார்கள்.
நபிகளாரிற்கும் எதிரிகளிற்கும் யுத்தம் தொடங்கிவிட்டது. செய்தி சேகரிக்கின்றார்கள். அப்படியே சேகரித்து வருகின்ற பொழுது ஒரு நாள் முடிவு செய்கின்றார்கள், நபிக்கும் எதிரிக்கும் யுத்தம் தொடங்கி இருக்கின்றது என்றால் வந்திருக்கக்கூடிய மனிதர் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தால் கண்டிப்பாக அவர் யுத்தத்தை வெல்வார், எதிரிகளை ஜெயிப்பார், அவர் கையிலே மக்கா ஒப்படைக்கப்படும். அந்த நாள் வந்தது என்றால், அந்த நபி வெற்றி பெற்றார் என்றால் அவரை கூட்டத்தோடு சேர்ந்து ஏற்றுக்கொள்ளலாம் முடிவெடுத்து நபிகளாருடைய வெற்றிக்காக அந்த கூட்டம் காத்திருக்கின்றது. நீண்ட நாள் கழிகின்றது, மக்கா வெற்றி கிடைக்கின்றது. இவர்கள் எதிர்பார்த்ததை போன்று நபிகளாருடைய வெற்றி செய்தி அவர்களுடைய காதுகளிற்கு கிடைத்ததுமே ஒரு நாள் கூட தாமதிக்காமல் கூட்டத்தோடு நபிகளாரை சந்திக்க வருகின்றார்கள். வந்து இஸ்லாமிய மார்க்கத்தினை ஏற்றுக் கொள்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு கலிமாவினை சொல்லிக் கொடுத்து தொழுகையை பற்றி சொல்லுகின்றார். உரிய நேரத்திலே தொழுது கொள்ளுங்கள். உங்களில் யார் அதிகமாக குர்ஆனை கற்றிருக்கின்றீர்களோ அப்படி கற்றிருக்கக்கூடிய மனிதர் தொழுகைக்கு இமாமாக நில்லுங்கள். ஒவ்வொன்றாக கேட்டு அந்த கூட்டம் தொழுகைக்கான இமாமை தேடுகின்ற பொழுது அம்ர் இப்னு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், நான் தான் என் கூட்டத்திலேயே தொழுகை நடத்தக்கூடிய இமாமாக நின்றேன். என்னுடைய தகப்பனார் இருந்தார், என்னை விட வயதிலே மூத்தவர்கள் இருந்தார்கள். நான் தான் இருப்பதிலேயே வயதில் குறைந்தவனாக அன்றைய காலகட்டத்திலே 7 வயது மதிக்கத்தக்க சிறுவனாக இருந்தேன். அப்பொழுது கூட நான் தொழுகை நடத்தக்கூடிய இமாமாக நின்றேன் என்று நபித்தோழர் சொல்லுகின்றார் என்றால் எப்படி இந்த குர்ஆனை கற்றார்? எப்படி தகப்பனாரை விட குர்ஆனை கற்றார்? எப்படி அவருடைய கூட்டத்தாரை விட குர்ஆனை கற்றார்? அதை பற்றி அந்த நபித்தோழரை விளக்கி சொல்லுகின்றார். நான் எப்பொழுது நபிகளாரை பற்றிய செய்தியினை கேள்விப்பட்டேனோ அன்றைய நாள் முதல் யாராவது மக்காவிலிருந்து நபிகளாரை ஏற்றுக்கொண்ட மனிதர்கள் அந்த வழியாக வந்தால் அவர்களிடத்திலிருந்து ரசூலுல்லாஹ்விற்கு அருளப்பட்ட வேதத்தினை கேட்பேன், கேட்டு மனனம் செய்வேன். மனனம் செய்ததன் விளைவுதான் இன்றைக்கு என் கூட்டத்தாரிலேயே அதிகமாக மனனம் செய்தவனாக நான் இருக்கின்றேன் என்று அந்த நபித்தோழர் சொன்னார் என்றால் யோசித்து பார, கடமைப்பட்டுள்ளோம். இன்றைக்கு நம் கையிலே எழுத்து வடிவிலே திருமறை குர்ஆன் இருக்கின்றதே, இது போன்ற அந்த நபித்தோழர்களுடைய கையிலே குர்ஆன் இல்லை. நாம் இன்றைக்கு யூடியூபை தட்டினால் பல ஆயிரக்கணக்கான கிராத்துக்கள் திருமறை குர்ஆன் முழுக்க இன்றைக்கு நம் மொபைலிலே இருக்கின்றதே, அது போன்ற ஆடியோ வசதிகள் இன்றைக்கு இல்லை. குர்ஆனை கற்க வேண்டும் என்றால் உரியவர்களிடத்திலே வந்து பயணம் செய்து வந்துதான் குர்ஆனை கற்க வேண்டும் என்கின்ற நிலை இருந்த பொழுது கூட பயணிகள் வழியாக திருமறை குர்ஆனை கேட்டு மனனம் செய்தாரே, மனனம் செய்து தன்னுடைய கூட்டத்தாரிற்கே தொழுகை நடத்தக்கூடிய இமாமாக நின்றாரே, அந்த நபித்தோழருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு படிப்பினை இல்லையா? யோசித்து பாருங்கள். எத்தனை வருடம் குர்ஆன் நம் கையில இருக்கின்றது? நமக்கு விவரம் தெரிந்த நாள் முதல் ஒரு 10 வருடம் குர்ஆனை வைத்திருப்போமா? ஒரு 20 வருடம் வைத்திருப்போமா? எத்தனை அத்தியாயங்களை மனனம் செய்தோம்? மனனம் செய்வதற்கான வாய்ப்பு நம் கையிலே ஏராளம் இருக்கின்றது. ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலுமே செல்ஃபுகளிலே திருமறை குர்ஆன் அடுக்குகளாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆடியோ வடிவிலே நம் கையிலே குர்ஆன் இருக்கின்றது. ஒவ்வொரு பள்ளிவாசலிலுமே குர்ஆனை கற்றுக்கொண்ட இமாம்கள் இருக்கின்றார்களே. இப்படி குர்ஆனை கற்பதற்கான வாய்ப்பு நமக்கு ஏராளம் இருந்தும் அதனை பயன்படுத்திக் கொள்ளாதவர்களாக நாம் இருக்கின்றோம் என்றால், மனனம் செய்வதிலே மிக மிக தாமதமாக மிக மிக குறைவாக நாம் இருக்கின்றோம் என்றால் யோசித்து பெற கடமைப்பட்டுள்ளோம். நபித்தோழர்களிடத்திலே வாய்ப்பு குறைவாக இருந்தது, ஆனால் மனனம் செய்ய வேண்டும் என்கின்ற ஆர்வத்தின் காரணத்தினால் மனனம் செய்து காட்டினார்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு பின்னால் இப்னு மஸ்ஊத் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் இது போன்ற ஒரு மார்க்க சொற்பொழிவு பயான் செய்கின்றார். பல பேர் அந்த பயானை கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது அந்த பயானிலே அவர் குறிப்பிடுகின்றார், பச்சை குத்திக் கொள்ளக்கூடிய பெண்கள், ஒட்டு முடி வைக்கக்கூடிய பெண்கள், தங்களுடைய பிருவங்களை அப்படியே மலிக்கக்கூடிய பெண்கள்,
அந்த பெண்களை எல்லாம், அந்த சாராரை எல்லாம் அல்லாஹ் சபித்து விட்டான் என்று அவர் பயான் பேசிக் கொண்டிருக்கின்றார். ஒரு பெரும் கூட்டம் கேட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த கூட்டத்திலே உம்மு யாக்கூப் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழியர் அவரும் கேட்கின்றார். கேட்டு இந்த பயான் முடிகின்றது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டிற்கு செல்கின்றார். சென்றவரை பின்தொடர்ந்து அந்த நபி தோழியரும் அவருடைய வீட்டிற்கு செல்கின்றார்கள். சென்று இப்னு மஸ்ஊத் அவர்களை அழைத்து, நீங்கள் பயானிலே சொன்னீர்களே, பச்சை குத்தி கொள்ளக்கூடிய பெண்களை, ஒட்டுமொழி வைக்கக்கூடிய பெண்களை, பிறவ மொழிகளை அழகிற்காக மலிக்கக்கூடிய பெண்களை அல்லாஹ் சபித்து விட்டான் என்று சொன்னீர்களே, அல்லாஹ் சபித்து விட்டது உண்மையாக இருந்தால் அது குர்ஆனிலே இருக்க வேண்டுமே. குர்ஆனிலே அப்படி ஒரு வசனமே இல்லையே. இப்னு மஸ்ஊத் அவர்களிடத்திலே போய் சொல்லுகின்றார், குர்ஆனுடைய முதல் அட்டையிலிருந்து இறுதி அட்டை வரை இடைப்பட்ட அனைத்தையும் நான் படித்திருக்கின்றேன். நீங்கள் பேசிய வசனம் குர்ஆனிலே இல்லை, எடுத்து காட்டுங்கள். இந்த நபி தோழர், அப்படியா, நான் பேசிய வசனம் குர்ஆனிலே இல்லையா? ஆமாம், அந்த அர்த்தத்தில் குர்ஆனில் இல்லை. ஆனால் திருமறை குர்ஆனில் வமா ஆத்தாக்குமுர் ரசூலு ஃபஉதுஹு, அதாவது இந்த நபி உங்களுக்கு எதை கொடுத்தாரோ அதை எடுத்துக் கொள்ளுங்கள், எதை விட்டு உங்களை தடுத்தாரோ அதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். இந்த வசனம் குர்ஆனிலே இருக்கின்றதா இல்லையா? அந்த பெண்மணி சொல்லுகின்றார்கள், ஆமாம், இதை நான் படித்திருக்கின்றேன். அப்பொழுது இந்த நபி தோழர் சொல்லுகின்றார், ரசூலுல்லாஹ் தான் தடுத்தார், ரசூலுல்லாஹ் தான் சொன்னார். அந்த மூன்று சாராரையும் அல்லாஹ் சபித்து விட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் தான் சொன்னார்கள் என்று சொன்ன பிறகுதான் அந்த பெண்மணி கலைந்து சென்றார்கள் என்றால் யோசித்து பெற கடமைப்பட்டுள்ளோம். குர்ஆனோடு நகமும் சதையுமாக இந்த அளவிற்கு தொடர்பிலே அந்த நபி தோழர்கள், நபி தோழியர்கள், சிறுவர்கள் என்று அனைவருமே இருந்தார்களே, அந்த தொடர்பு நமக்கு இருக்கின்றதா? அவர்களிடத்திலே கற்பதற்கான வாய்ப்பு குறைவாக இருந்தது. அனைத்து கதவுகளும் நமக்கு திறந்திருக்கின்றதே. கற்பதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். கிடைத்திருக்கக்கூடிய ரமலானுடைய மாதம் வெறும் வீண் பேச்சுக்களிலே நாம் கழித்து விடக்கூடாது. ஒவ்வொரு ரமலான் வந்தால் திருமறை குர்ஆனை எடுத்து நம்முடைய வீட்டிலே ஓதுகின்றோமே, ஓதுவதோடு நிறுத்திக் கொள்ளாமல் மனனம் செய்ய முயற்சிக்க வேண்டும். அதிகமான வசனங்களை மனனம் செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, யார் குர்ஆனை மனனமிட்டு அழகிய குரலிலே ஓதி வருகின்றாரோ நாளை மறுமையிலே வானவர்களோடு இருக்கக்கூடிய வாய்ப்பை பெறுவார்கள் என்று. அப்பேற்பட்ட வாய்ப்பு நமக்கு வேண்டும் என்றால் நாம் ஓத முயற்சிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவே வந்திருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய நேரங்களை எத்தனையோ விஷயங்களுக்காக நாம் ஒதுக்குவோம். திருமறை குர்ஆனிற்கென்று நாம் சிறிது நேரத்தினை ஒதுக்கி, அதனை மனனம் செய்வதற்கென்று சிறிது நேரங்களை ஒதுக்கி, நபி தோழர்கள், நபி தோழியர்கள் எப்படி குர்ஆனுடைய விஷயத்திலே தெளிவாக மனனம் செய்வதிலே ஆர்வமாக திகழ்ந்தார்களோ அந்த ஆர்வத்தை நாமும் வளர்த்துக் கொண்டு அதிகமாக குர்ஆனை இந்த ரமலானுடைய மாதத்தினை பயன்படுத்தி மனனம் செய்யக்கூடிய வாய்ப்பினை எல்லாம் வல்ல ஏக இறைவன் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.